ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஒரு க்ரன்ச்சீஸ் தான். ஸோ இதான் வந்து இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். இதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் கிளாத் எடுத்திருக்கேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செய்யணுன்றதுக்காக எனக்கு லார்ஜ் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து 24 வந்து லென்த் எடுத்திருக்கேன். பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 6 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் மீடியம் சைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் சைஸ்க்கு மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்காக ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து மிஷின்லேயும் பண்ணலாம், ஹேண்ட்லேயும் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். ஸோ இதில் ஒரு டாஸ்க் என்னென்னா அது உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறது, அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஈஸி தான். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கல, அது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் அது. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளோட எண்டரில் இருக்கும் இல்லையா, ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நாட்டிங்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அதோட எண்டில் வந்து நம்ம சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை வந்து மாட்டிட்டு நீங்கள் அதை வந்து புஷ் பண்ண அதில் வந்து அந்த ப்ரில்ஸ் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை இழுத்து விட்டுட்டே வரணும். ஸோ இழுத்து விட்டுட்டு வரும்பொழுது உள்ளார இருக்க அந்த கிளாத்தஸ் வந்து நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் வந்து ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கும் தனியாக வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ் அப்படின்றதுனால நான் வந்து இதோட நம்ம லென்த் எடுத்துருக்கோம் இல்லையா 24, அதில் வந்துட்டு நம்ம லென்த்தோடு வச்சுட்டு ஸோ அதில் வந்து நான் காவாசி இது வந்து எடுத்திருக்கேன். அதாவது பிரெத் எடுத்தோம்ல 6, அதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் அதில் ஸ்க்ரீனில் காட்டுற நாட்டிங் தான் போடணும். வேறு நாட் போட்டால் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி நாட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டதுக்கப்புறம் அந்த எட்ஜஸில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணால் தான் வந்து அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஏன்னா ஸ்டிச் பண்ணாமல் விட முடியாது. ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத அளவுக்கு தான் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அது உள்ளே வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது போல் நிறையா வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ.